இதுவரைக்கும் நான் டிஎன்பிசிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். என்னால இந்த ஆர்ஆர்பி, என்டிபிசி எக்ஸாம கிளியர் பண்ண முடியுமா? அப்படின்றது நெறைய பேருடைய டவுட். ஏன்னா இந்த வருஷம் ஆர்ஆர்பி, என்டிபிசில நியர்லி ஒரு 11K வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. அதனால டிஎன்பிசி ஆஸ்பிரன்ட்ஸ் கூட ஆர்ஆர்பி எழுதணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. அவங்களால இந்த எக்ஸாம எப்படி கிளியர் பண்ணலாம்? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2த்துக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் நீங்க ஒரு 200 கொஸ்டின்ஸ்க்கு எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஆனா இந்த இடத்துல ஆர்ஆர்பி பொறுத்தவரைக்கும் 100 கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. மோஸ்ட்லி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாமே ஆஃப்லைன்ல தான் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஆர்ஆர்பி, என்டிபிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் சிபிடில எக்ஸாம் இருக்க போகுது. மோஸ்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே சிபிடில தான் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல நமக்கு டிஎன்பிஎஸ்சில நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படின்ற பேச்சுக்கே இடமே கிடையாது. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்குமே பேசிக்காவே நெகட்டிவ் மார்க் அப்படின்றது வைப்பாங்க. இந்த ஆர்ஆர்பி, என்டிபிசில 1/3 ஆஃப் மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இவங்களுடைய கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது. நான் 100 கொஸ்டின்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த 100 கொஸ்டின்ஸை நம்ம 90 மினிட்ஸ்ல எழுத போறோம். ஸோ அந்த 100 கொஸ்டின்ஸை இவங்க எப்படி ஸ்பிளிட் பண்றாங்க அப்படின்னா, ஜென்ரல் அவேர்னஸ்ல ஒரு 40 கொஸ்டின்ஸ், அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு 30 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஒரு 30 கொஸ்டின்ஸ். இப்படிதான் இந்த கொஸ்டின் பேட்டர்னை பிரிச்சு வச்சிருக்காங்க. டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் இருக்க போது 90 மினிட்ஸ் எக்ஸாம் ரைட் பண்ண போறீங்க. சரி, ஓகே. ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. அந்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்க்கும் ஆர்ஆர்பி, என்டிபிசி உடைய சிலபஸ்க்கும் என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கு, என்னென்ன காமனான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 30 கொஸ்டின்ஸ். நமக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்க போகுது? 30 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. அதுல நம்ம இந்த நம்பர் சிஸ்டம், டெசிமல்ஸ், ஃபிராக்ஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப் இது எல்லாமே வந்து நீங்க எங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னா, யூனிட் 10, அதாவது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி, அந்த இடத்துல படிச்சிருப்பீங்க. இதுல கவர் ஆகாத டாபிக்னு பொறுத்த வரைக்கும் ஜாமெட்ரி, இந்த ட்ரிக்னாமெட்ரி அண்ட் எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிக்ஸ். இந்த பார்ட்டை நீங்க வந்து டிஎன்பிசில படிச்சிருக்க மாட்டீங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப எக்ஸ்ட்ரா படிக்க போறது இந்த 3 டாபிக் தான். ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிக்ஸ். அடுத்தது ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்பவே புதுசா இருக்கும். ஆனா இது எல்லாமே ஜென்ரலான டாபிக் தாங்க. நமக்கு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனா பொட்மாஸ் யூஸ் பண்றது, அடுத்தது வென் டயக்ராம், ஸ்டேட்மெண்ட் கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன், டிசிஷன் மேக்கிங், இது எல்லாமே ஜென்ரலா தான் இருக்கும். இதுவே நீங்க டிஎன்பிசி சேர்த்து எஸ்ஏ எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, அங்கேயே நீங்க இந்த பாதி டாபிக்ஸ் படிச்சிருப்பீங்க. கரெக்டா? ஏன்னா எஸ்ஏ எக்ஸாம்ல சைக்காலஜில உங்களுக்கு இந்த வென் டயக்ராம், நியூமரிக்கல் சீரீஸ், ஆல்பா சீரீஸ், அப்புறம் டிசிஷன் மேக்கிங், பசில்ஸ், டேட்டா சஃபிஷியன்சி, இது எல்லாமே வந்து எஸ்ஏ எக்ஸாம் உடைய சைக்காலஜி போர்ஷன்ல வந்துடும். ஸோ நீங்க இல்ல நான் வந்து டிஎன்பிசிக்கு மட்டும்தான் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் பயப்பட தேவையில்ல. இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஜென்ரலா தான் இருக்கும். ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அப்பயும் கான்ஃபிடன்ட் வரல அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து படிச்சு பாருங்க. அடுத்து பாருங்க ஜென்ரல் அவேர்னஸ். இந்த ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி நம்மளோட ஸ்டேட் போர்ட் புக்ஸ்ல இருந்து கொஸ்டின் வருதோ அதிகமா, அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சிபிஎஸ்இ புக்ஸ்ல இருந்தா கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இது ஆல்ரெடி இங்கே பாருங்க, ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் லைஃப் சயின்ஸ் இது வந்து நாங்க சிபிஎஸ்சில இருந்து தான் கேட்போம், 10th சிபிஎஸ்சி வரைக்கும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா. சார் மத்த இதுக்கு மென்ஷன் பண்ணனாலும் காமனான ஒரு விஷயம் தான், மோஸ்டா சிபிஎஸ்சி புக்ல இருந்து வரும். சரி, அப்ப இந்த 2 டாபிக் மேல இருக்க இந்த பார்ட் ஏ, பார்ட் பி, இந்த 2 டாபிக்க எங்க படிக்கலாம் அப்படின்னா, அகர்வால் புக் இதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த 2 டாபிக்கை நீங்க ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. இந்த 2 டாபிக்ல இருந்து 60 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி தான் இது. 60 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இந்த 2 டாபிக்ல நீங்க 50 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக்கை நீங்க ஓவராலா உங்களுக்கு இருக்க நாலேஜ் வச்சு, நீங்க டிஎன்பிசிக்கு என்ன படிச்சிருக்கீங்க அதை வச்சு இந்த ஜென்ரல் அவேர்னஸ் வர கொஸ்டின்ஸை நீங்க கிளியர் பண்ணலாம். ஏன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் நாம வந்து நமக்காகவும் இங்க டிஎன்பிசியும் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு காமனா தான் இருக்கும். அதை பத்தி நம்ம பயப்பட தேவையில்லை. பாலிட்டி, எக்கனாமி இது எல்லாமே மோராலஸ் ஒரு 80% காமனா இருக்கும். 20% கொஞ்சம் டீப்பரா இருக்கும். அவ்வளவுதான். கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா எக்ஸாம்ஸ் நடக்க போறது வந்து ஸ்டேஷன் மாஸ்டர், அப்புறம் கிளர்க்கு, டைப்பிஸ்ட் இந்த மாதிரி போஸ்டிங்க்கு தான் எக்ஸாம் நடக்கும். அதனால எஸ்எஸ்சி மாதிரி எக்ஸாம்ஸ் கூட கம்பேர் பண்ணி நீங்க வந்து பயப்பட தேவையில்லை. கம்பேரிங் டு தட் இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். டயர் 1,
டயர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம் நடக்க போகுது ஆர்ஆர்பி என்டிபிசியில். இந்த டயர் 1 பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆவாங்க அப்படின்னா, ஒரு போஸ்ட்டுக்கு 15 மெம்பர்ஸ், அதாவது 1:15 ரேஷியோவில் ஷார்ட் லிஸ்ட் நடக்கும். அப்போ எவ்வளோ அளவுக்கு ஷார்ட் லிஸ்ட், எவ்வளோ மெம்பர்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆவாங்க அப்படின்னா, ஒரு 1,65,000 மெம்பர்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுவாங்க. அந்த 1,65,000 மெம்பர்ஸ்ல நீங்களும் ஒரு ஆளா இருக்கலாம் அப்படின்னா, எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இந்த பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி. இந்த டாபிக்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க ஒரு 50 கொஷின்ஸ் கிளியர் அண்ட் கட்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க இந்த போர்ஷன், இந்த ஜென்ரல் அவேர்னஸ் பத்தி நீங்க ஒரி பண்ணவே தேவையில்லை. நீங்க டிஎன்பிசியில் என்ன படிச்சீங்களோ அதை அப்ளை பண்ணாலே ஒரு 25 கொஷின்ஸ் கிட்ட போட்டுடலாம். ஸோ டோட்டலா ஒரு 100 கொஷின்ஸ்ல 75 கொஷின்ஸ் போட்டலாம். 100 கொஷின்ஸ்ல நான் சொல்றது 75 கொஷின்ஸ் போட்டலாம். ஸோ நீங்க ஆப்வியஸா டயர் 2க்கு செலக்ட் ஆயிடுவீங்க. ஸோ டயர் 2 போறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக் நீங்க படிச்சீங்கன்னா கூட நீங்க டயர் 2 போறதுக்குள்ள இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ல இருக்க எல்லா டாபிக்குமே கிளியர் பண்ணிருப்பீங்க. மோஸ்டா சிபிஎஸ்சி புக்ஸ்ல இருந்து கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்பட தேவையில்லை. அது வந்து ஜென்ரலா தான் இருக்க போகுது. ஸோ அவ்வளவுதான் ஆர்ஆர்பி என்டிபிசி பொறுத்த வரைக்கும். டிஎன்பிசியோட சிலபஸ்க்கும் ஆர்ஆர்பி என்டிபிசி சிலபஸ்க்கும் இதுதான் காமன் சிமிலாரிட்டிஸ், இதுதான் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.